ஞானகுரு கொடுக்கக்கூடிய இந்த உபதேசத்திலே அருள் வாக்காக உங்களுக்கு கொடுக்கின்றேன். இந்த வாக்கினை நீங்கள் பயன்படுத்திக் கொள்ளுங்கள். காரணம், எத்தனை பேர் எத்தனை விதமான கஷ்டங்களிலே நீங்கள் சுழன்று கொண்டிருக்கின்றீர்கள். குடும்ப கஷ்டம், அல்லது பிள்ளை சொன்னபடி கேட்காதிருக்கும், உடலிலே நோயாக வேதனையாக இருக்கும், உதவி செய்வதோ மற்ற நிலைகளோ முடியாது இருக்கும், தொழிலிலே நஷ்டம் இருக்கலாம். இப்படி சொல்லிக்கொண்டே போன எத்தனை சிக்கல்கள் இருக்கலாம். உங்கள் அத்தனை பேருக்குமே நீங்கள் எந்தெந்த இயக்கத்தில் நீங்கள் இருக்கின்றீர்களோ அந்த வேதனைகள் அகன்று, துன்பங்கள் அகன்று, உங்களுக்குள் அந்த உயர்ந்த மகரிஷிகள் ஞானியில் பெற்ற சக்தி கிடைக்க வேண்டும் என்றுதான் வாக்காக, அருள் உரைகளாக, உபதேசங்களை உங்களுக்குள் ஊடுருவி ஆழமாக பதிவு செய்து அந்த அருள் சக்தியை பெறச் செய்கின்றோம். உங்கள் உடலில் இருக்கக்கூடிய எல்லா குணங்களிலும் சப்தரிஷி மண்டலங்களின் பேரருள் பேரொழியையும் 27 நட்சத்திரங்களின் உணர்வுகளையும் ஈர்க்கும்படி தூண்டும்படி செய்து அந்த உணர்வு கொண்டு உங்களுக்குள் காந்த சக்தியை பெருகும்படி செய்து எல்லோருக்கும் மகிழ்ச்சியை பெறச் செய்கின்றேன் என்று ஞானகுரு உணர்த்துகின்றார்கள். ஆக ஒரு குழம்பிலே நாம் பல சுவைகளை, அதாவது புளிப்போ, உப்போ, காரமோ, துவர்ப்போ, கசப்போ, எத்தனையோ சுவையற்ற பொருளை போட்டுத்தான் நாம் ஒரு ருசியாக அதை கொண்டு வருகின்றோம். இதுபோன்று எல்லோருடைய உணர்வுகளிலும் சுவைமிக்க நிலையாக அந்த மகரிஷி சக்திகளை உங்களை அதை எண்ணி எடுக்கும்படி செய்து கொண்டிருக்கின்றோம். அந்த உணர்ச்சிகளை தூண்டப்படும் பொழுது அதையெல்லாம் சூரியனுடைய காந்த சக்தி கவர்கின்றது. அந்த கவர்ந்த உணர்வுகளைத்தான் உங்களுக்குள் செவிகளிலே அந்த உணர்வின் ஒளிகளாக படும்படி செய்து உங்கள் உடலுக்குள் இருக்கக்கூடிய குணங்களுக்குள் ஆழமாக ஊடுருவை செய்து எல்லா குணங்களிலும் இதை பதிய செய்கின்றேன். என்றால் குருநாதர் எனக்கு மாமகரிஷி ஈஸ்வராய குருதேவர் அவர் பெற்ற சக்தி வாய்ந்த மிக மிக ஆற்றல் மிக்க நிலைகளை எனக்குள் ஒரு ராஜதந்திரமாகத்தான் உள்ளுக்குள் நுழைய வைத்தார், ஆழமாக பதிவு செய்தார். அதை நான் பெற்றேன். அதே போல்தான் நானும் உங்களுக்குள் அந்த உணர்ச்சிகளை தூண்டி உங்களுக்குள் அந்த உணர்வுகளை தட்டி எழுப்பி துன்பத்தை ஊட்டி கொண்டிருக்கும் வேதனைகளை நீக்குவதற்கு இதை செய்கின்றேன். இந்த உணர்வின் தொடரை நீங்கள் எண்ணி எடுத்தீர்கள் என்றால் காற்றில் இருக்கக்கூடிய சக்திகளை நீங்கள் எளிதில் பெறலாம், துன்பத்தை போக்கலாம். என்னால் குருடா எனக்கு துன்பத்தை கொடுத்து இதை தெரிய வைத்தார். உங்களுக்கு துன்பம் வரும்பொழுது இந்த முறையை கையாண்டாலே போதும், அதன் இயக்கத்தை நீங்கள் தெரிந்து கொள்ளலாம். தியானத்தினால் இந்த சக்தி எடுத்தால் அதை எடுத்துக்கொண்டேன், என்னுடைய துன்பம் போனது என்பதை நீங்கள் தெளிவாக சொல்ல முடியும். ஆனால் கஷ்டமில்லாமல் நீங்கள் பெறுகின்றீர்கள். நான் லேசாக சொல்லுகிறேன் என்று அலட்சியமாக விட்டு, அதனால்தான் வாக்கு என்று நான் சொல்லுகின்றேன். என்றால் இது வாக்கின்படி நான் கொடுக்கப்படும் பொழுது நீங்கள் எடுத்துக்கொண்டால் உங்களுக்கு அது சீக்கிரமாகவே வேலை செய்யும். என்றால் வாக்கு என்றால் ஏதோ எண்ணமா அல்ல. ஒருவர் நம்மை பார்த்து நீ உருப்படுவாயா, எல்லாம் நாசமாக போவாய் என்று அவனுடைய உணர்வு ஒளி நமக்குள் ஆழமாக பதிவாகிவிட்டால் அந்த உணர்வை நம்மை இயக்குகின்றது. அதுவும் வாக்குதான். ஆக நீ இப்படியா என்னை சொல்லுகின்றாய், எப்படியெல்லாம் என்னை சொல்லுகிறாய் என்று அவனுடைய வாக்கு எடுத்துக்கொண்டால் நமக்கு அதற்கு பின் குடும்பத்திலே, தொழிலிலே, நம்முடைய குழந்தைகளே, கணவன் மனைவி, இப்படி எத்தனை வகைகள் அல்லல் பட வேண்டி வருகின்றது. கைகால் குடைச்சல், தலைவலி, மேல்வலி எல்லாமே வருகின்றது. ஏனென்றால் அவன் என்னை திட்டிவிட்டான், என்னை சாபித்து விட்டான், என்னை சாபமிட்டான், என்னை உருப்படாமல் போவான் என்று சொன்னான் என்று அந்த வாக்கு பதிவாகி வளையத் தொடங்கும் பொழுது இத்தகைய வேலையை செய்கின்றது. ஆக இதை போன்றுதான் உங்களுடைய துன்பங்களை, உங்களுடைய வேதனைகளை, உங்கள் குடும்ப சிக்கல்களை அதை மாற்றி அமைப்பதற்கு சாமி சொன்னாரே, மகரிஷி நட்சத்திரத்தை பெறும்படி சொன்னாரே, உயிரை நினைக்கும்படி சொன்னாரே, நினைவினை விண்ணிலை செலுத்தும்படி சொன்னாரே, உடலில் இருக்கக்கூடிய அணுக்களுக்கு அந்த மகரிஷி நட்சத்திரத்தை பெறும்படி சொன்னாரே என்று நீங்கள் இதை நினைவு கொண்டு வந்து இதையே நினைத்து அந்த அருள் உணர்வுகளை காற்றிலிருந்து நீங்கள் எளிதில் பெற முடியும். என்றால் உங்கள் உயிரையெல்லாம் கடவுளாக மதித்து அந்த மகா ஞானிகளுடைய சக்தி உங்களுக்கு கிடைக்க வேண்டும் என்று உங்களுக்குள் இப்பொழுது பதிவு செய்தாலும் உங்களுக்காக நான் பிரார்த்தனை செய்கின்றேன். அதை சதா பிரார்த்தனை செய்யும்பொழுது சில நேரங்களில் உங்கள் நெற்றியிலே, அதாவது மூக்கினுடைய சில துவாரப்பகுதிகளிலே, புருவ மத்தியிலே விண் விண் என்று வலிக்கலாம், அல்லது புரு என்று ஒரு குறுகுறுப்பான நிலைகள் நெற்றியிலே, இதையெல்லாம் அந்த உணர்ச்சிகள் தூண்டும். ஏனால் உங்களுக்குள் அந்த அலைகள் பாய்ச்சப்படும் பொழுது இத்தகைய உணர்வுகளை நீங்கள் உணர முடியும். அப்பொழுதாவது நீங்கள் சுதாரித்து சாமி நமக்காக இந்த உணவை பாய்ச்சி கொண்டிருக்கின்றார் என்று எண்ணி அந்த மகரிஷி சக்திகளை நாங்கள் பெறுவோம், எங்கள் உடல் முழுவதும் படர வேண்டும் என்று. என்றால் வாக்கினை பதிவு செய்தவர்களுக்கு நிச்சயம் இந்த உள் உணர்வுகள் நிச்சயம் வரும். என்றால் அதைத்தான் மீண்டும் உங்களுக்கு ஞாபகப்படுத்தி கொடுக்கின்றேன்.
உங்கள் உடலில் இருக்கக்கூடிய துன்பங்கள், வேதனைகள், சிக்கல்கள் அகல வேண்டும் என்பதுதான் என்னுடைய பிரார்த்தனை. உங்கள் உயிரான ஈசனைத்தான் நான் பிரார்த்தனை செய்கின்றேன். என்றால் உயிர் தான் இந்த உடலை உருவாக்குகின்றது. அதுதான் ஆற்றல் மிக்க சக்தியாக உங்களுக்குள் இயங்குகின்றது. அவனிடம் என்னுடைய வேண்டுதல் பிரார்த்தனை செல்லும் பொழுது நீங்களும் உயிரை எண்ணி புருவ மத்தியிலே ஈஸ்வரா என்று எண்ணி ஞானகுரு அருளால் மகிழ்ச்சியால் சக்திகளை நான் பெறுவேன், ஞானகுரு அருளால் துருவ நட்சத்திரத்தின் பேரருள் பேரொழியை பெறுவேன் என்று இதை நீங்கள் சதா உங்களுக்குள் ஆத்ம சுத்தியாக கடைபிடித்தால் நான் கொடுத்த வாக்கின் சக்தி நீங்கள் வளர்க்கின்றீர்கள் என்ற அர்த்தம். அந்த வாக்கின்படி உங்களுடைய காரியங்கள் சித்தியாகும், உங்களுடைய துன்பங்கள் அகலும், உங்கள் வாழ்க்கையில தெரிந்து வாழ சந்தர்ப்பம் ஏதுவாகும். ஆக உங்கள் எண்ணமே உங்களை காக்கக்கூடிய சக்தியாக வரும். அதற்குத்தான் இந்த வாக்கை கொடுக்கின்றேன் என்று ஞானகுருவிலே நமக்கு உணர்த்துகின்றார்கள்.